ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று மே 13, 2025ஆம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட அந்த பார்டரில் நடந்த போர் பதற்றம் ஒரு முடிவுக்கு வர இருந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை மீறி அகெயின் அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலை ரொம்ப சூப்பராகவே இந்தியன் டீம் ஹேண்டில் பண்ணி அதை எல்லாமே முறியடித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்மளுடைய இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு அது இம்பேக்ட் பண்ணும். அடுத்ததாக யூஎஸ் அண்ட் சைனா அவங்க மாற்றி மாற்றி டேரிஃப் சார்ஜஸ் போட்டுக்கிட்டாங்கல்ல. நான் பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம டேரிஃப் பதிலடியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய டீல் ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாகவே அதுவும் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அந்த முடிவு பார்த்திங்கன்னா கோல்டுடைய மார்க்கெட்டை இம்பேக்ட் படுத்தும். இதன் மத்தியில் நேற்றைக்கு 2 முறை தங்கம் விலை இறங்கிச்சு. முதலாவது ₹165 இறங்கி 8880க்கும், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் மதியானத்துக்கு மேலே ₹130 இறங்கி ஆல்டுகெதர் ₹295 இறங்கி ₹8750க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தின் விலை நேற்றைக்கு செகண்ட் டைம் இறங்கின அந்த 8750 இருக்கலாம். இல்லை என்றால் அதிலிருந்து ஒரு +or -10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான். மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகி இன்னும் 1 hour இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். இனி நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு இன்றைக்கி நைட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.